சாயந்தரம் 6 மணி இருக்கும். சமீர் அவனோட ஆடம்பரமான பங்களா ஹால்ல உட்காந்து சிகரெட் பிடிச்சிட்டு இருந்தான். இவன் அதே சமீர் தான் 6 மாசத்துக்கு முன்னாடி அவன்கிட்ட எதுவும் இல்லை. அவனோட வீடும் வாடகை வீடு, அப்புறம் ஒரு ஸ்கூட்டர் இருந்தது. அது கூட அந்த ஹோட்டல் மேனேஜர் தான் கொடுத்து வச்சிருந்தாரு. அந்த ஹோட்டல்ல அவன் டெலிவரி பாயா வேலை பார்த்துட்டு இருந்தான். ஆனா இன்னைக்கு சமீர் கிட்ட பங்களா, கார், பேங்க் பேலன்ஸ், அவன்கிட்ட எல்லாமே இருந்தது. அது எல்லாத்தையும் அவனுக்கு ஒரு சாதாரண ஆள் கொடுத்தாங்க. அவனோட மொபைல் ஃபோன் அடிச்சது. அவன் அந்த மொபைல் ஃபோனை எடுத்து தன்னோட காதுல வச்சு பேசினான். ஹலோ கௌரவ். ஹலோ சமீர், எப்படி இருக்க? நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ். நீ சொல்லு, எப்படி இருக்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த வீக்கெண்ட் ஏதாவது பிளான் பண்ணுவோமா? சமீர் சிரிச்சுக்கிட்டே பதில சொன்னான். பிக்னிக்கு போய் கேம்ப் ஃபயர் பண்ணலான்னு பிளான் இருக்கு. சூப்பர் ஐடியா. ஆமா, உன் கூட வேற யாரெல்லாம் வராங்க? சிவாங்கி அப்புறம் அமித் கூட வருவாங்க. வாவ், சூப்பர்ப்பா, ரொம்ப ஜாலியா இருக்கும். நாளை மறுநாள் காலையிலே கிளம்பிடுவோம். ஓகேவா? எனக்கு டைம் மட்டும் சொல்லிடு. இப்படி பேசினதும் 2 பேரும் அவங்கவுங்க காலை கட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் சாட்டர்டே 4 பேரும் சேர்ந்து சமீரோட கார்ல பிக்னிக்காக சஞ்சய் ஃபாரஸ்ட், அது டெல்லி ரோட்ல இருக்கு, அங்க போக புறப்பட்டாங்க. 4 பேரும் பேசிக்கிட்டே ரொம்ப சந்தோஷமா அந்த ரோட்ல போயிட்டு இருந்தாங்க. அப்பதான் திடீர்னு சமீருக்கு நடு ரோட்ல ஒரு பொண்ணு வெள்ளை உடையில நிக்கிறத கவனிச்சான். அப்புறம் அவன் திடீர்னு பிரேக்கை போட்டான். பிரேக் போட்டதும் உள்ள இருந்த எல்லாரும் தடுமாற ஆரம்பிச்சாங்க. சமீர், என்னப்பா பண்ற? போற வழியிலே கொன்னுடுவ போல இருக்கு. அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக பிரேக் போட்டேன். இப்படி சொல்லிட்டு சமீர் எதிர்க்க கைய காட்டினா. ஆனா அந்த டைம் அங்க யாருமே இல்ல. அங்க எந்த பொண்ணும் இல்ல. டிராமா பண்ணாத, ஒழுங்கா டிரைவ் பண்ணு. ஓகே? சமீர் பயந்து போயிட்டான். ஆனா அவன் யார்கிட்டயும் எதுவும் சொல்லல. ஆனா அவனுக்கு தான் கண்ணுல ரொம்ப நம்பிக்கை இருந்தது. நிச்சயமா அது ஒரு பொண்ணு தான். ஆனா அவ எப்படி மறைஞ்சு போனா? இந்த விஷயம் அவனை குழப்பிட்டு இருந்தது. அவன் மறுபடியும் டிரைவ் பண்ண ஆரம்பிச்சான். அப்புறம் 4 மணிக்குள்ள அவங்க சஞ்சய் ஃபாரஸ்ட் போய் சேர்ந்துட்டாங்க. இருட்டுறதுக்கு முன்னாடியே அவங்க 2 கேம்பை போட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கு தேவையான பொருட்களை அதுக்குள்ள வச்சுட்டாங்க. இருட்டினதுக்கு அப்புறமா அவங்க கேம்புக்கு முன்னாடி நெருப்பை மூட்டினாங்க. அந்த நெருப்புக்கு முன்னாடி உட்காந்து 4 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப சிரிச்சுக்கிட்டு கலாட்டா பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க கூட கொண்டு வந்த ஃபாஸ்ட் ஃபுட் இதெல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. உண்மையை சொல்ல போன சிவாங்கி, இன்னைக்கு நாம எவ்வளவு என்ஜாய் பண்றோமோ இந்த மாதிரி எந்த வீக்கெண்ட்லயும் கிடைச்சதே இல்லை. இந்த கிரெடிட்டை சிவாங்கிக்கு மட்டும் சொல்லாது. ஓகே? ஒவ்வொரு வீக்கெண்டும் நான் தான் உங்களுக்காக செலவு பண்றேன். அப்புறம் சொல்ல போனா இன்னைக்கு எனக்கு தான் அதிகமான செலவு. நீ செய்வதான்ப்பா. ஏன்னா எங்களை விட பணம் உங்ககிட்ட தானே அதிகமா இருக்கு. ஜிங்கிள் பெல்ஸ், ஜிங்கிள் பெல்ஸ், ஜிங்கிள் ஆல் தி வே. அப்பதான் ஒரு மெல்லமான குரல் சிவாங்கி காதுக்கு கேட்டுச்சு. அப்புறம் அவ சிரிச்சு சிரிச்சு திடீர்னு அதிர்ச்சியானா. அவளை பார்த்துட்டு மத்தவங்க எல்லாரும் ரொம்ப அமைதியாயிட்டாங்க. என்னாச்சு? நீங்க யாராவது ஏதாவது குரலை கேட்டீங்களா? இல்லையே, எங்களுக்கு எந்த சத்தமும் கேட்கலையே. ரொம்பவும் அமைதியாயிட்டா. அப்போ அவளோட மொபைல் ஃபோன் அடிச்சதும் அவ மறுபடியும் பயந்துட்டா. அட, என்னாச்சு உனக்கு? மொபைல் சத்தத்தை கேட்டு கூட இவ்வளவு பயப்படுற? யார் போனு? மம்மியோட ஃபோன். எக்ஸ்கியூஸ் மீ காய்ஸ். இப்படி சொல்லிட்டு அவ எழுந்து நின்னா. அப்புறம் காலை ரிசீவ் பண்ணி பேச ஆரம்பிச்சா. ஆனா அந்த இடத்துல நெட்வொர்க் சரியா கிடைக்கவே இல்லை. அவ பல முறை ஹலோ ஹலோ ஹலோன்னு சொன்னா. அப்புறம் நெட்வொர்க் கிடைக்கிற இடத்துக்கு நடந்து போனா. சிவாங்கி, ஜாகிரதை, நாலா பக்கமும் காடு இருக்கு. சமீர் உரத்த குரல்ல சொன்னா. ஆனா சிவாங்கி அவன் சொன்னதுக்கு கவனத்தை செலுத்தவே இல்லை. அப்புறம் நடந்து நடந்து முன்னாடி போக ஆரம்பிச்சா. அந்த இடத்துல அவளுக்கு சரியான நெட்வொர்க் கிடைக்காதத பார்த்தா. உடனே அவளோட அம்மாவுக்கு அவ மெசேஜ் பண்ணா. Jingle bells, jingle bells, jingle all the way. ராத்திரி அந்த அமைதியான நேரத்தை கிழிச்சுக்கிட்டு போற மாதிரி ஒரு குரல் அவளுக்கு கேட்டுச்சு. அப்புறம் அவ அதிர்ச்சியானா. யாரது? அவ உரத்த குரல்ல கேட்டா. அப்புறம் இந்த பக்கம் அந்த பக்கம்னு திரும்பி பார்த்தா.
நாலாபுறமும் ஒரே காடாக தான் இருந்தது. அப்புறம் பயங்கரமாக இருட்டாக இருந்தது. அந்த நிலா வெளிச்சத்தில் கொஞ்சம் ஏதோ தெரிஞ்சது. ஜிங்கிள் பெல்ஸ், ஜிங்கிள் பெல்ஸ், ஜிங்கிள் ஆல் தி வே. இந்த முறை அந்த சத்தம் ரொம்ப பக்கத்தில் கேட்டுச்சு. அப்புறம் அவர் ரொம்ப பயங்கரமாக பயந்துட்டா. நீ நீ யார்? நீ முன்னாடியே வரமாட்டேங்கிற. அப்பதான் அவ கவனிச்சா, அங்க கொஞ்ச தூரத்துல ஒரு பொண்ணு நின்றுட்டு இருந்தா. அவ வெள்ளை நிறத்துல சூட் போட்டு இருந்தா. அது கிறிஸ்துவ பெண்கள் கல்யாண சமயத்துல போட்டுக்கிற ட்ரெஸ். அவ மெல்ல மெல்ல முன்னாடி நடந்து போயிட்டு இருந்தா. சிவாங்கி முன்னாடி அவ நடந்து போய்கிட்டு இருந்தா. அவளை பார்க்கறதுக்காக, அவ யாருன்னு தெரிஞ்சுக்க சிவாங்கி அவளை ஃபாலோ பண்ணி போனா. ஆமா, யார் நீ? அந்த பொண்ணு நின்னுட்டா. சிவாங்கியும் நின்னா. அந்த பொண்ணு திரும்பி சிவாங்கிய பார்த்தபோது அவ பயந்து போய் அலற ஆரம்பிச்சா. அந்த பொண்ணோட நிறம் வெளிர்னு இருந்தது. அவளுடைய தலைமுடி காத்துல பறந்துகிட்டு இருந்தது. அவளுடைய கண்கள்ல கருவழிய காணோம். அவளோட முழு கண்ணும் வெள்ளை வெள்ளேர்னு இருட்டுல மின்னுக்கிட்டு இருந்தது. அது கூட ஒரு பயங்கரமான சிரிப்பு சத்தம் கேட்டதும் சிவானி பயங்கரமா பயந்து போய் நடுநடுங்கிட்டு இருந்தா. மேரி கிறிஸ்மஸ் சிவாங்கி. ரோசி, நீயா? நீதான் செத்து போயிட்டியே. என் கிட்ட வா. இப்படி சொல்லிக்கிட்டே சிவாங்கிய நோக்கி கைய நீட்டினா. ஆனா சிவாங்கி ரொம்ப பயங்கரமா பயந்து போயிருந்தா. அவ அங்கேருந்து ஓடுறதுக்காக முயற்சி பண்ணி முன்னாடி போனா. ஆனா 2 அடி தான் அவ எடுத்து வச்சிருந்திருப்பா. ரோசி உடனே கரண்ட போல சிவாங்கிக்கு முன்னாடி வந்து நின்னா. அப்புறம் அவளோட கழுத்தை பிடிச்சா. சிவாங்கி ரொம்ப சத்தம் போட்டு கத்தினா. அப்புறம் மயங்கி விழுந்துட்டா. ரோசி அவளோட உடம்புக்குள்ள புகுந்துக்கிட்டா. ஜிங்கிள் பெல்ஸ், ஜிங்கிள் பெல்ஸ், ஜிங்கிள் ஆல் தி வே. பேயின் கோழி பண்ணை. குஷ்பூர் கிராமத்துல ராகுல் தன்னோட மனைவி கூட இருந்தான். ராஜு கால்நடை வளர்க்குறவன். அவன் கிட்ட பசு, மாடு, எருமை, ஆடு, அப்புறம் கோழி, சேவல்லாம் இருக்கு. அவனுடைய மனைவியும் டெய்ரியில அவனுக்கு உதவி பண்ணுவா. ராஜு தினமும் பாலும் முட்டையும் விற்கிறதுக்கு சிட்டிக்கு போவான். அவங்க 2 பேருக்கும் வீடும் வியாபாரமும் நல்லபடியா போயிட்டு இருந்தது. ஒரு நாள் ராத்திரி ரொம்ப லேட்டா வீட்டுக்கு வந்தாரு. அப்ப அவரோட மனைவி கேட்டாங்க, ஏங்க ஏன் இன்னைக்கு இவ்வளவு லேட்டா வரீங்க? சாயங்காலத்துல இருந்து எல்லா வேலையும் நான் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் சீக்கிரமா தான் வந்திருப்பேன். நம்ம கிராமத்து ஜக்கி அண்ணன் இருக்காருல்ல, அவர் பேசிக்கிட்டே இருந்தாரு. அப்படியா? அண்ணன் என்ன சொல்லிட்டு இருந்தாரு? அட ஆமா, நானும் சொல்ல மறந்துட்டேன். சிவப்பூர் கிராமத்துல கோழி சந்தை போட்டிருக்கிறதா அண்ணன் சொன்னாரு. அங்க நிறைய விதவிதமான கோழிகளை கொண்டு வராங்களாம். அப்புறம் உனக்கே தெரியும் அங்க கோழிகள்லாம் எவ்வளவு சீப்பா கிடைக்கும்னு. என் ஆர்வத்தை தூண்டாதீங்க, சீக்கிரமா சொல்லுங்க. 100 ரூபாய்க்கு முட்டை போடுற ஜோடி கோழியும் அப்புறம் 10 ரூபாய்க்கு கோழி குஞ்சுகளை விற்கிறதும் கேள்விப்பட்டேன். அடேங்கப்பா, இது உண்மையிலே நல்ல விஷயம். இங்க பாருங்க, நாளைக்கு காலையில சீக்கிரமாவே சந்தைக்கு போயிடுங்க. இங்க இருக்கிற வேலைய நான் பாத்துக்கிறேன். நம்ம கிட்ட இருக்கிற கோழிங்களை வச்சே நமக்கு ஓரளவுக்கு வருமானம் வந்துகிட்டு இருக்கு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் கோழிங்களை வாங்கிக்கிட்டோம்னா சீக்கிரமாவே பணக்காரங்களாயிடலாம். ராஜுவுக்கு தான் மனைவி சொல்றது புரிஞ்சு போச்சு. அதனால காலையில சீக்கிரம் போகணும்னு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாரு. காலையில ராஜுவோட மனைவி அவருக்கு சாப்பாடு டிஃபன்ல கட்டி கொடுத்துட்டா. அப்புறம் அவரு சிவப்பூர் கிராமத்துக்கு நடந்தே போனாரு. இவ்வளவு குறைவான விலையில கோழிங்க கிடைக்குதுன்னா என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. இது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் எப்பவோ நிறைய கோழிங்களை வாங்கியிருப்பேன். என்னோட வியாபாரமும் நல்லா சூடு பிடிச்சிருக்கும். சரி பரவாயில்ல, லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்திருக்கு. இன்னும் என் வியாபாரத்தை நல்லா பண்ணுவேன். அப்பதான் என்னால நல்ல லாபத்தையும் பார்க்க முடியும். ஒரே ஒரு தடவை சிவப்பூர் கிராமத்துக்கு போயிட்டு வந்தா போதும். அப்பதான் அவரு வழியில ஒரு ஆள் வரத பார்த்தாரு. அண்ணே, இந்த ரோடு சிவப்பூர் தானே போகுது? ரொம்ப வருஷமா இந்த ரோடு இங்கதான் இருக்கு. எனக்கும் 40 வயசு ஆகுது. என் தாத்தா பாட்டி காலத்துல இருந்து இந்த ரோடு இங்கதான் இருக்கு. ஐயோ, இந்த ரோட்ல போனா சிவப்பூர் வரும்ல, அததான் கேட்டேன்.
சரி நீ சொல்லு, எங்க போகணும்? நான் சிவப்பூர் போகணும். நீ போக வேண்டியது தானே, எதுக்கு என்கிட்ட கேக்குற? அந்த ஆளு அங்கிருந்து போயிட்டாரு. சரியான பைத்தியம், ஒழுங்காவே பதில் சொல்ல மாட்டேங்கிறான். ஏதாவது கேட்டா ஏடா குடமாவே பேசுறான். இந்த ரோடும் அமைதியாவே இருக்கு. ரொம்ப தூரத்துல கூட எந்த ஆளுங்களும் கண்ணுல படவே இல்ல. எனக்கும் ரொம்ப டயர்டாவே இருக்கு. இந்த இடத்துல உட்கார்ந்துகிட்டு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கலாம். ராஜு ரொம்ப டயர்டா இருந்தாரு. அதனால அப்படியே சோர்ந்து போய் அங்கேயே தூங்கிட்டாப்ல. அப்புறம் கொஞ்ச நேரத்துல இருட்டும் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரத்துல அங்க கோழிங்க சத்தம் கேட்டுச்சு. கோழிங்களோட சத்தத்தை கேட்டு ராஜு முழிச்சுக்கிட்டாரு. அப்புறம் திடுதிடுப்புன்னு எழுந்தாப்ல. ஐயோ, ரொம்ப தூங்கிட்டோம் போல. ரொம்ப இருட்டாயிடுச்சே. இங்க ஏதோ கோழி சத்தம் கேக்குதே. இந்த காட்டுல எங்க இருந்து கோழி வரும்? ராஜு கோழிங்களை பத்தி மனசுல நினைச்சிட்டு தான் இருந்தாரு. ஆனா எதிர்க்க பார்த்தா அவரு ஒரு பெரிய ஃபார்ம் ஹவுஸ் அங்க இருந்தது. அதோட கேட்ல ஒரு போர்டு போட்டிருந்தது. அதுல பெரிய எழுத்துக்கள் என்ன எழுதிருந்ததுன்னா, சிவப்பூரை விட விலை குறைவா இங்க கோழி விற்கப்படும். வெறும் 10 ரூபாய்க்கு ஒரு ஜோடி கோழிங்களை வாங்கிட்டு போங்க. அப்புறம் கோழி கொஞ்சங்க ஃப்ரீயா கிடைக்கும். வாவ், இது ரொம்ப நல்ல விஷயம். என்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு நான் நிறைய கோழிங்களை இங்க இருந்து வாங்கிட்டு போலாம். அந்த இடத்துல ஏதோ ஒரு வெளிச்சம் தெரியுதே. நான் இப்பவே போய் என்னன்னு பாக்குறேன். ராஜு அந்த பண்ணைக்குள்ளர போய் பார்த்தாரு. அங்க விதவிதமான கோழிங்களும் ரொம்ப நல்லாவும் இருந்ததுங்க. ஆனா அந்த இடம் பார்க்க ரொம்ப பயமா இருந்தது. காத்து வேகமா அடிச்சிட்டு இருந்தது. அந்த ஃபார்ம் குள்ளர ரொம்ப இருட்டாவும் இருந்தது. இதெல்லாம் பார்த்ததும் ராஜுக்கு பயம் வந்துடுச்சு. அப்பதான் அந்த இடத்துக்கு ஒரு வயசான ஆளு வந்தாரு. நீ கோழி வாங்கறதுக்கா இங்க வந்திருக்க? ஆமாங்க ஐயா, ஆனா இந்த இடத்தோட சூழல் எனக்கு பயத்தை கொடுக்குது. உங்களுக்கு பயம் எதுவும் இல்லையா? இப்ப என்ன பெரிய பயம் இருக்க போகுது? என்ன நடக்கணுமோ அது எப்பவோ நடந்துடுச்சு. ஐயா, என்ன ஆச்சு? ஏதாவது சொல்லுங்க. நீ அதெல்லாம் விட்டு தள்ளு. முதல்ல நீ ஓய்வெடு. என் பொண்ணு வந்து உன்கிட்ட கோழிகளோட விலை என்னன்னு சொல்லுவா. அது வரைக்கும் நீ இந்த அறையில தூங்கு. காலையில கோழிகளை வாங்கிட்டு இங்க இருந்து கிளம்பு. ராஜு அந்த ரூம்ல போய் தூங்கிட்டாரு. ராஜு அந்த அறையில தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு விஷயத்த அப்பதான் உணர்ந்தாரு. அதாவது அவரு நெருப்புல எரிஞ்சிட்டு இருக்காரு. அப்பதான் திடீர்னு அவரு முழிச்சாரு. காப்பாத்துங்க, 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 நான் நெருப்புல மாட்டிக்கிட்டேன், என்ன காப்பாத்துங்க, 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 காப்பாத்துங்க. அப்பதான் வேகமா வீசுற காத்துல ஒரு பேய் சிரிச்சுக்கிட்டே அங்க வந்துச்சு. அவ பாக்குறதுக்கு ரொம்ப பயங்கரமா இருந்தா. நீ யாரு? நீ எங்க? என்ன பண்ற? என் வீட்ல இருந்துகிட்டு என்னைய பார்த்து யாருன்னு என்னைய கேக்குறியா? என்ன, உன்னோட வீடா? இது என்னோட கோழி பண்ணை. நான் பயங்கரமா எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். என்ன போக விடு, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு. எப்படி இங்க இருந்து நீ போக முடியும்? நானும் எவ்வளவோ மன்னிப்பு கேட்டேன். ஆனா என்ன எல்லாரும் கொன்னுட்டாங்க. யாரு உன்னை கொன்னது? நானும் என்னோட அப்பாவும் இந்த கோழி பண்ணைய நடத்திக்கிட்டு இருந்தோம். சில ரவுடிங்க எங்களோட கோழி எல்லாத்தையும் அவங்க வண்டியில ஏத்திக்கிட்டாங்க. நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு அதுங்களை காப்பாத்தினேன். ஆனா அவங்க என் கோழிகளை எரிச்சிட்டாங்க. ஆனா நான் எதுவும் எந்த தப்பும் செய்யலையே. என்ன எதுக்கு கொல்லணும்னு நினைக்கிறீங்க? என்ன இந்த நெருப்புல இருந்து காப்பாத்துங்க. எனக்கு இந்த மனித இனங்களை கண்டாலே வெறுப்பு. ஏன்னா அந்த ரவுடிங்க கோழிங்களை மட்டும் எரிக்கல, என்னையும் எங்க அப்பாவையும் சேர்த்துதான் எரிச்சு கொண்டுட்டானுங்க. இனிமே நான் யாரையும் விட மாட்டேன். யாரு என் கோழி பண்ணைக்கு வந்தாலும் நான் அவங்க எல்லாரையும் கொன்னுடுவேன். அந்த பேயோட கண்கள்ல ரத்தம் வடிஞ்சுக்கிட்டே இருந்தது. பேய் அந்த நெருப்புல ராஜுவை எரிச்சிடுச்சு.